தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் 5 தினங்களே உள்ள நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா சென்னையில் இன்று பரப்புரை மேற்கொள்ளப் போவதாக அதிமுக தலைமைக் கழகம் திடீரென அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்டாலினிடம் கேட்கலாம். ஸ்டாலின், ஜெயலலிதா சென்னையில் எந்தெந்த பகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறாங்க? மணிகண்டன், அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா இன்று சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 15 சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்கிறார். ஏற்கனவே தான் போட்டியிடும் ஆர்கே நகர் தொகுதியில் மே 6ஆம் தேதி தன்னுடைய பரப்புரையை மேற்கொண்ட அவர் இன்று மீதமுள்ள அந்த 15 சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்கிறார். இன்று மதியத்திற்கு மேல் தன்னுடைய பரப்புரையை வேன் மூலமாக ஒவ்வொரு பகுதியாக சென்று அவர் மேற்கொள்வார் என தலைமைக் கழகம், அதிமுக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. அதாவது இன்றைய தினம் இதற்கான திடீரென அறிவிப்பு அதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே உள்ள நிலையில் இந்த அறிவிப்பை தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ளது. அதாவது இன்றைய தினத்தை பொறுத்தவரை திமுக தலைவர் கருணாநிதி தன்னுடைய திருவாரூர் சொந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல மக்கள் நல கூட்டணி, தேமுதிக, தமாக உள்ளிட்டவர்கள் இன்று திருச்சியில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள உள்ள அதே நாளில் இன்று அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தன்னுடைய பரப்புரையை சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 15 சட்டமன்ற தொகுதிகளில் வேன் மூலமாக சென்று நேரடியாக மக்களை சந்தித்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார். ஏற்கனவே சென்னை மாவட்டத்துக்குட்பட்ட அனைத்து தொகுதிகளிலும் ஏப்ரல் 9ஆம் தேதி பரப்புரை பொதுக்கூட்டம் மூலமாக பரப்புரை மேற்கொண்ட ஜெயலலிதா இன்று வேன் மூலமாக சென்று தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்வார் என தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பை பொறுத்தவரை முக்கியமாக குறிப்பாக பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட அனைத்து 15 அந்த தொகுதிகளிலும் தன்னுடைய பரப்புரையை ஜெயலலிதா மேற்கொள்ள உள்ளார். மணிகண்டன், ஸ்டாலின், இன்னைக்கு ஜெயலலிதா சென்னையில பரப்புரை மேற்கொள்ள இருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை, அதாவது எங்கு பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார்கள்? காயத்ரி, இன்று தன்னுடைய பரப்புரையை சென்னையில் மேற்கொள்ளும் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா நாளை திருநெல்வேலி மாவட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு தொகுதிகளில் உள்ள வேட்பாளர்களை ஆதரித்து நாளை திருநெல்வேலி மாவட்டத்தில் தன்னுடைய பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். அதன் பிறகு வருகின்ற மே 14ஆம் தேதி மாலை 6 மணியுடன் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை முடிவடைய உள்ள நிலையில் நாளை தன்னுடைய பரப்புரையை திருநெல்வேலியில் மேற்கொள்கிறார். அதே போல மே 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளிலும் சென்னை ஒட்டியுள்ள மற்ற மாவட்டங்களில், திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்வார். அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதா மேற்கொள்ள என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. அதற்கான அறிவிப்பும் அடுத்தடுத்த நாட்களில் வெளியாகுவதற்கான வாய்ப்புள்ளதான் அதிமுக தலைமை கழகத்தின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை என்றாலும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் அதாவது மே 14ஆம் தேதி தன்னுடைய தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை முடிவடைய நிலையில் இந்த பரப்புரை களமானது சூடு பிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். காயத்ரி, ஸ்டாலின் எத்தனை மணிக்கு தன்னுடைய பரப்புரையை ஆரம்பிக்க இருக்கிறாரு? எந்த தொகுதியில் ஆரம்பிச்சு எந்த தொகுதியில் முடிக்க போறாரு அப்படிங்கிற திட்டம் இருக்கா? மணிமாறன், அதாவது அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை இன்று மதியம் 3 மணிக்கு மேல் தன்னுடைய பரப்புரையை சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட அந்த 15 சட்டமன்ற தொகுதியில் மேற்கொள்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. குறிப்பாக வேன் மூலமாக சென்று பரப்புரையை மேற்கொள்ளும் அவர் 1000 விளக்கு தொகுதியான ஆர்கே சாலையில் தன்னுடைய பரப்புரையை தொடங்கினார். அப்படியே ஒவ்வொரு பகுதியாக நடேசன் சாலை, ஐசோஸ் பகுதி, பாடி மேம்பாலம், குளத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகள், வில்லிவாக்கம், வேளச்சேரி என பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய பரப்புரையை வேன் மூலமாக இன்று தொடங்குகிறார். 3 மணிக்கு தொடங்கும் இந்த பரப்புரையானது இன்று மாலை 7 மணி வரை நீடிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. மணிமாறன்.